கடப்பானாலே கும்பகோணம் கடப்பா மட்டும்தான் செஞ்சிட்ருக்கீங்களா? அப்போது கடலப்பருப்பு வேக வச்சு பூண்டு நிறைய கட் பண்ணி போட்டு செய்கிற எங்கள் அம்மாவோட ஸ்பெஷல் ரெசிபியான இந்த கடலப்பருப்பு கடப்பா இதை செஞ்சு பாருங்கள். அப்புறம் இதை மட்டும்தான் செய்வீங்க. அதுக்கு முதல்ல நான் கடலப்பருப்பை குக்கரில் ஒரு 4 விசில் விட்டு வேக வச்சு எடுத்து வச்சுருக்கேன். ஒரு சட்டியில் எண்ணெய் விட்டு பட்டை சோம்பு இலை இதை போட்டு தாளிச்சிட்டு வெங்காயம் கருவேப்பிலை இதை போட்டு லைட்டாக ஒரு வதக்கிட்டு இப்போது கட் பண்ணி வச்சுருக்கிற பூண்டு அதையும் சேர்த்து நல்லா வதக்கிக்கோங்க. இப்போ இந்த பூண்டு நம்ம எண்ணெயில் போட்டு வதக்கும் போது நல்லா ஃப்ளேவர்ஃபுல்லாக இருக்கும் இந்த ரெசிபிக்கு. நல்லா வதக்கிட்டு தக்காளியும் சேர்த்து நல்லா வதக்கிக்கோங்க. இப்போ ஒரு மிக்ஸி ஜாரில் தேங்காய் பூண்டு கொஞ்சம் சோம்பு இதையும் சேர்த்து ஒரு பேஸ்ட்டாக அரைச்சி இதில் சேர்த்துருக்கேன். இதோட மிளகாத்தூள் மல்லித்தூள் மஞ்சத்தூள் உப்பு இதையும் சேர்த்து மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இப்போது நம்ம வேக வச்சுருக்கிற கடலைப்பருப்பு அதையும் இதில் சேர்த்துக்கோங்க. இதில் ஒரு டம்ளர் தண்ணி சேர்த்து நல்லா கொதிக்க விட்டுக்கோங்க. கடப்பா ஆறணுன்னு திக்காகிடும், ஏன்னா நம்ம இதில் கடலைப்பருப்பு சேர்த்துருக்கிறதுனால. ஸோ கொஞ்சம் தண்ணியாக இருக்க மாதிரி பார்த்துக்கோங்க. அவ்வளோதான். இப்போ கொத்தமல்லி தூவி இறக்குனிங்கன்னா நம்மளோட சூப்பரான கடப்பா ரெடி ஆகிடுச்சு. இது அம்மா செய்யும் போது நான் எப்படி சாப்பிடுவேன்னு சொல்லட்டா? நம்ம இட்லியே தெரியாதபடிக்கு கடப்பாவை மேலே ஃபுல்லாக ஊற்றி அது தலையில் கொஞ்சமாக நல்லெண்ணெய் விட்டு சாப்பிட்டு பாருங்கள், இன்னும் 4 இட்லி சாப்பிடுவீங்க.